Good morning students. இந்த லெசனுடைய அடுத்த டாபிக் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ். அதாவது ஒரு கண்டக்டர் வழியா ஒரு கரண்ட் பாஸ் பண்ணும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருடைய நேம் என்னன்னா ஒயர்ஸ்டெக்ஸ். அவருடைய நேம் என்ன சொல்றோம்? ஒயர்ஸ்டெக்ஸ். ஒயர்ஸ்டெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கான்செப்ட் சொல்றாருன்னா, in a straight long conductor, ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் பாஸ் பண்ணனும்னா, கரண்ட் பாஸ் பண்ணி பக்கத்துல ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த கண்டக்டர் வழியா கரண்ட் பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் காம்பஸ்ல டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்ப டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னா என்ன ரீசனா இருக்கும்? அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படிங்கறத ஒயர்ஸ்டெக் எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்றாங்க? ஒயர்ஸ்டெக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் the year of 1820 ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. ஓகே, என்ன கான்செப்ட் புரியுதா? ஒரு கண்டக்டருடைய கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த கண்டக்டர் சுத்திலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஒயர்ஸ்டெக் சொல்றாங்க. This experiment is called a ஒயர்ஸ்டெக் experiment அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வகையான கண்டக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் கேரி ஸ்ட்ரைட் கண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் கேரி ஸ்ட்ரைட் கண்டக்டர். கரண்ட் கேரி ஸ்ட்ரைட் கண்டக்டர். ஸ்ட்ரைட்டா ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால அந்த காம்பஸ்ல வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத வச்சு ப்ரொடக்ஷன் ப்ரூவ் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றாங்கன்னா கரண்ட பாஸ் பண்ணாம ஒரு ஸ்ட்ரைட்டா கண்டக்டர் வழியா கரண்ட பாஸ் பண்ணாம மேக்னெட்டிக் காம்பஸ் பாருங்க, no deflection, zero deflection இருக்கு. After we flow the current in this through the conductor, so this conductor is called a current carrying straight conductor. So now the deflection is produced in this magnetic compass. So the concept is magnetic field is produced around the current carrying conductor. அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ப்ரூவ் பண்றாங்க. ஓகே, இது என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, it is a conductor, this is a current flowing direction. Okay, now magnetic field is produced. The magnetic field lines have concentric circle here. The concentric circle இந்த டைரக்ஷன்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆனிச்சுனாக்க கரண்டோட ஃப்ளோ டைரக்ஷன் அப்வர்ட் ஆகிருக்காங்க. அதே டைரக்ஷன் பர்பெண்டிகுலர். கரண்டோட டைரக்ஷன் இப்படியா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. இது கான்சென்ட்ரிக் ஸ்பியர் ஆர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அந்த மாதிரி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கரண்ட் கேரிங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஆகுது. இதே சர்க்குலர் காயில் கேரிங் கண்டக்டரா இருந்தா பி சர்க்குலர் காயில் கரண்ட் கேரிங் கண்டக்டர். Is a circular conductor. Okay, in the point A the point வச்சுங்க, இந்த பாயிண்ட B அப்படி வச்சுக்கோங்க. பாயிண்ட் A இந்த பாயிண்ட் B அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ A ங்கற பாயிண்ட்ல இருந்து B ங்கற பாயிண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா கரண்ட் அப்ளை பண்றோம். டைரக்ஷன். ஓகே, இப்போ கரண்ட் டைரக்ஷன் இதுதான். கரண்ட் டைரக்ஷன்
இங்க என்ன ஆகும் அப்படின்னா இத சுத்திடும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்சென்ட்ரிக் ஸ்பியர் ஒரு ஸ்ட்ரைட்டா கனெக்ட் மாதிரி அசியூம் ஆகும். இதே போல இந்த ஒரு ஸ்ட்ரைட்டா கனெக்ட் மாதிரி அசியூம் ஆகும். ஓகே சோ கரண்ட் அப்வர்ட் ஆகிருக்காங்க டைரக்ஷன். downward direction current flow ஆகும் அப்படி சொல்றோம். இந்த கான்செப்ட் என்னன்னா அந்த சென்டர் இருக்குங்களா இந்த காயிலோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட் லைன் பாருங்க. so magnetic field lines are parallel to current flowing direction. the center எப்படி இருக்கும் அப்படினா இந்த ரெண்டு magnetic field lines parallel ஆ இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கான்செப்ட் புரியுதா? கரண்ட் சர்க்குலர் பாயிண்ட் கரண்ட் கனெக்டர் தான் A terminal B terminal சொல்றோம். A terminal is assumed as a straight current carrying straight conductor. B terminal also current carrying straight conductor. So now we apply the currents. The magnetic field lines are produced in the center of the coil. Magnetic field lines are parallel to each other. Okay. இதனால இந்த ஃபீல்ட் எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகும் இருக்கும் அப்படி சொல்றோம். ஓகே இப்போ நமக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்னா ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கண்டக்டர் சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெளிவா இருக்கும். ஓகே அடுத்த கான்செப்ட் தெளிவா வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா இஸ் a vector quantity. So vector quantity இருந்தா அதோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெக்டார் குவான்டிட்டி என்னன்னு தெரியும் நமக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய கரண்டோட டைரக்ஷன் ஒரு டைரக்ஷனா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன ரூல்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். right hand thumb rule. right hand thumb மட்டும் அப்வர்ட் ஆகுது. இந்த அப்வர்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ thumb உடைய டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அந்த டைரக்ஷன்ல current flowing டைரக்ஷனா இருந்தால் the other fingers direction are magnetic field lines. கரெக்ட்டா புரிஞ்சுக்கீங்களா? பாருங்க thumb finger இல்லையா thumb finger உடைய direction is indicate the current flowing direction. So magnetic field lines indicate the other fingers direction. இதெல்லாம் other fingers பாருங்க direction கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? upward இருந்தா clockwise direction இருக்கும், downward இருந்தா anti clockwise direction இருக்கும். That's all. Okay. So இந்த ரூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? நமக்கு கரண்ட் டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். Okay. So law என்ன சொல்றா? assume we hold the current carrying conductor in right hand which that the thumb points the direction. The thumb points in the direction of current flow. Thumb point is the direction of current flow. Then the fingers encircling the conductor points. The fingers encircling the conductor points in the direction of the magnetic field lines produced. எந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுல அது எல்லாமே அதர் ஃபிங்கர்ஸோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். another one Maxwell right hand clock screw. Maxwell right hand cork screw rule. Sir, Maxwell right hand cork screw rule.
அப்ப மேக்ஸோட ரைட் ஹேண்ட் மட்டும் தான் இது ஒபே ஆகுமா அப்படி கிடையாது. என்ன பண்றோம் சொன்னதால ரூல் சொல்றோம். ஓகே நம்மளுடைய ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளோட ரைட் ஹேண்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரூ ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்றோம் அல்லது லூஸ் பண்றோம். ஒரு ஸ்க்ரூ என்ன பண்றோம்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்றோம் லூஸ் பண்றோம். டைட் பண்ணும்போது நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாம் எந்த டைரக்ஷன் போகுது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனா இருந்தா ஸ்க்ரூ என்ன ஆகும் டைட் ஆகும். ஸ்க்ரூ டைட் ஆனாக்க கரெக்ட் எந்த டைரக்ஷன் இன்வர்ஸ். ஸ்க்ரூ எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன் கரெக்டோட டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் கரெக்டோட டைரக்ஷன். அதர் ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது ரொட்டேட் ஆகுதோ அது எந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒரு கான்செப்ட் புரியுதா? ஸ்க்ரூவை டைட் பண்றேன் அப்படினாக்க என்னுடைய ஹேண்ட் டிஸ்ட் பாத்தீங்களா இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்ப டைட் பண்ணும்போது ஸ்க்ரூ என்ன பண்ணும் இன்வர்ஸ் ஆனாக்க என்ன கரெக்ட் டைரக்ஷன் இன்வர்ஸ் டைரக்ஷன். சார் ஃபிங்கர்ஸ் நான் லூஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷன் போகுது எந்த டைரக்ஷன் போகுது கிளாக்வைஸ் டைரக்ஷன். கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஆனா ஸ்க்ரூ என்ன ஆகும் அவுட்வர்ஸ். சோ ஸ்க்ரூவோட டைரக்ஷன் கரண்டோட டைரக்ஷனும் ஹேண்ட்ஸ் ரொட்டேட் ஆகுதுங்களா அதோட டைரக்ஷன் என்ன பண்றாங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அப்படி சொல்றாங்க. Okay, so we rotate the right hand screw using a screw drive, then the direction of current is same that the direction of current is this direction in which screw advance and the direction rotation of the screw அப்படினு சொல்றோம். Okay, இத பாத்துக்கோங்க. சிம்பிளா ஒரு ஸ்க்ரூவோட டைரக்ஷன் நம்ம ஸ்க்ரூ ஃபிங்கர்ஸ் இந்த டைரக்ஷன் ரொட்டேஷன் உடைய ஹேண்ட் இந்த டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும்போது ஸ்க்ரூ இன்வர்ஸா இருக்கும். ஸ்க்ரூவோட டைரக்ஷன் தான் கரண்டோட டைரக்ஷன் அப்படி சொல்றோம். ஓகே பாத்துக்கோங்க. இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பயோட்-சாவர்ட் லா. என்ன சொல்றோம் பயோட்-சாவர்ட் லா அப்படி சொல்றோம். இது எல்லாமே என்ன எஃபெக்ட் சொல்றோம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல ரொம்ப பேசிக்கான லா எது அப்படினு பாத்தீங்கன்னாக்க பயோட்-சாவர்ட். ரொம்ப பேசிக்கான லா எதுன்னாக்க பயோட்-சாவர்ட் லா. வயஸ்பெக்டோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கான்செப்ட் சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் பாஸ் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட சொன்னது வயஸ்பெக்டோட எக்ஸ்பெரிமெண்ட். பயோட்-சாவர்ட் லா என்ன சொல்றாங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது பயோட்-சாவர்ட் லா. கான்செப்ட் புரியுங்களா? வயஸ்பெக்டோட எக்ஸ்பெரிமெண்ட் சொன்ன கான்செப்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. பயோட்-சாவர்ட் லா சொல்றது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் பயோட்-சாவர்ட் லா. ஓகே சோ இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. ஒரு கண்டக்டர் ஒரு டயகிராமா பார்த்தா உங்களுக்கு புரியும். The concept பாருங்க. It is one conductor. The conductor இருந்து r distanceல pங்கிற பாயிண்ட் இருக்கு. pங்கிற பாயிண்ட்ல எவ்வளவு magnetic field இருக்கும் அப்படினு சொல்லக்கூடியது தான் பயோட்-சாவர்ட் லா அப்படினு சொல்றோம். ஓகே. This AB is a current element. current pass பண்ணக்கூடிய ஒரு small length உள்ள ஒரு current conductor. அத என்ன சொல்றோம்னா current elements. So current element அப்படினா என்ன சொல்றோம் IDL அப்படி சொல்றோம். IDL அப்படி சொல்றோம். ஓகே சோ இந்த ஃபீல்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும்? மேக்னெட்டிக்
magnetic field. dp is directly proportional to currents. Directly proportional to current. அதோட எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதோ, அதோட எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதோ அதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். நெக்ஸ்ட் length element என்ன சொல்றாங்க? dl என்றால் length element, ideal என்றால் current element. ஏன்னா current பாஸ் ஆகுறதால அது current element னு சொல்றோம். So directly proportional to currents, the dp magnetic field is directly proportional to dl and also directly proportional to the sign of the dl and r cap. So sin theta. Okay, and inversely proportional to the square of the distance between the points. Current element இருக்கும் the point இடையே உள்ள distance. So v square, sorry r square. Distance is r, so r square. So in the equation modify பண்ணனும்னா dp directly proportional to I dl sin theta by r square r cap. Okay, so next நம்ம equal to ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். I dl sin theta r cap divided by r square. Next k ஓட வேல்யூ mu naught by 4 pi. So we substitute the value of constants. dp equals mu naught by 4 pi I dl sin theta divided by r square r cap. This is the law of Biot-Savart's. Okay, இதெல்லாம் பத்தி சொல்லுது magnetic field பத்தி சொல்லுது. Okay, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. sometimes 3 மார்க் 5 மார்க் மார்க் பண்ணி கேக்குறாங்க. எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லணும். Okay, கான்செப்ட் இதுதான். magnetic field directly proportional current, directly proportional dl, length element and sin theta directly proportional square. Distance will be inversely proportional. So 1 by r square. Okay, பாருங்க. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல. Thank you.